யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அவ்வாறு பாரதியின் வரிகளுக்கேற்ப அவையோர்கள் அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். சாராள் தக்கர் கல்லூரியின் தமிழ்துறை மற்றும் ஆய்வு மையம் நடத்தும் பாரதி இலக்கிய மன்ற தொடக்க விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி சுராஜா, நன்றி சுராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தாயை போல் தேய்ச்சினி நன்றி ராஜா, தாயை போல் தேய்ச்சினி நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. அடுத்து புனித இறைவார்த்தையை வாசிக்க இளங்கலை 3ஆம் ஆண்டு மாணவி சே பிரித்திகா அவர்களை அழைக்கிறேன். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேய்ச்சும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். இறைவேண்டல் ஏறெடுக்க இளங்கலை 3ஆம் ஆண்டு மாணவி ஷா பொன்சீலா அவர்களை அழைக்கிறேன். ஜெபம். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே சப்பா, அது அருமையான வேலைக்காமி துதிக்கிறோம். இம்மட்டும் எங்களை கண்மணி போல ஏந்து சுமந்து தப்பித்தீங்க. எத்தனையோ இருக்கா ஸ்லாக்கியத்தையும் பாக்கத்தையும் இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களப்பா, அதற்காகவே துதிக்கிறோம் தகப்பனே சப்பா. விசேஷமாக தகப்பனே சப்பா, அந்த வியாழவட்ட தொடக்க விழாவுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்காத பிரச்சனை இருக்கணும் தகப்பனே சப்பா. வந்திருக்கிறவங்க தகப்பனே எங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகள் நிமித்தமாக தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரோஜனமாய் விளங்குவதற்கு என் தேவன் கிருபைகளை கொடுங்கப்பா. உங்கள் நீங்காத பிரச்சனை இசப்பா இந்த நிகழ்ச்சி முழுவதும் இருக்கட்டும். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, விளையாட்டு கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல தகப்பனே, ஆமென். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் இந்த விருந்தினரை இன்முகத்தோடு வரவேற்பது நம் பண்பாடு. அடுத்ததாக இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் முறைப்படி வரவேற்று வரப்புரையாற்ற நமது தமிழ்துறை தலைவர் முனைவர் ஷா தேவநேச மேபல் அம்மா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமையுள்ள இறைவனின் திருப்பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தென்னிந்தியாவின் முதல் பெண்கள் கல்லூரியான இந்த சாராள் தக்கர் கல்லூரி உருவாக்கப்பட்ட வரலாறு மிகவும் பழமையானது, தொன்மையானது, பாரம்பரியமிக்கது. கல்வி மறுக்கப்பட்ட காலம் அது. அதுவும் பெண்களுக்கு அறவே கல்வி மறுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் 131 ஆண்டுகளுக்கு முன்பு சாராள் தக்கர் அம்மையாரின் மாற்றுத்திறனாளியான அந்த அம்மாவின் தியாகத்தாலும் முயற்சியினாலும் அர்ப்பணிப்பினாலும் உருவானதுதான் இந்த சாராள் தக்கர் கல்லூரி. இந்த சாராள் தக்கர் கல்லூரி என்னும் நந்தவனத்தின் தொன்மையான ஒரு தருதான் தமிழ்துறை. இளங்கலை முதுகலை ஆய்வு மையம் என்று செம்மாந்து நிற்கும் எம் தமிழ்துறையில் பயின்றவர்கள் கல்லூரி முதல்வர்களாக, பேராசிரியர்களாக, ஆசிரியர்களாக, ஊடகத்துறையில் பணிபுரிகின்றவர்களாக,
காவல்துறை, அரசு அலுவலர்கள் என்று பல துறைகளிலும் அவர்கள் பயணித்து மிளிர்கின்றனர். இவை எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக மிளிர்வது இந்த பாரதி இலக்கிய மன்றம்தான். இங்கே பயின்றவர்கள் இன்று அவர்கள் சுடர்மிகு தீபங்களாக ஒளி வீசுவதற்கு காரணம் அவர்களுக்கு இங்கே கொடுக்கப்படுகின்ற பயிற்சிகள், இங்கே கொடுக்கப்படுகின்ற வார்த்தைகள், சிந்தனைகள், இவைதான் அதற்கு முக்கிய காரணம். எனவே அவர்கள் இன்று பெரிய பெரிய கலைஞர்களாக, படைப்பாளர்களாக, பேச்சாளர்களாக ஆங்காங்கே அவர்கள் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றனர். எனவே இந்த தொடக்க விழாவில் மாணவர்களுக்கு நல்லதொரு சிந்தனையை விதைக்க வேண்டும். எனவே யாரை அழைக்கலாம் என்று எண்ணிய போது முனைவர் மேனகா அவர்கள் நல்லாசிரியர் திரு முனைவர் சங்கர்ராம் அவர்களை பற்றி கூறினார்கள். அவர்களிடம் நாங்கள் கேட்ட பொழுது மிகவும் பேருவகையுடன் எங்கள் அழைப்பினை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை தமிழ்துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவியர் சார்பாக மிகவும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஐயா அவர்கள் சங்கரன் கோவில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிகின்றார். பாடங்களை இசையுடன் நாடகமாக்கி கற்பித்தல், வால் கோமாளி, கிளிமுக கோமாளி வேடமிட்டு கதையாடல் நிகழ்த்துதல் போன்ற பல புதுமையான அணுகுமுறைகளை கற்பித்தலில் கையாள்பவர். இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் மாவட்ட உறுப்பினர், ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மண்டல ஆலோசனை குழு உறுப்பினர், பாடநூல் உருவாக்க குழு உறுப்பினர், வாசிப்பு இயக்க மாநில முதன்மை கருத்தாளர். கொரோனா காலத்தில் தமிழக அரசின் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக கற்பித்தல் பணியை மிகவும் சிறப்பாக மேற்கொண்டார். ஆசிரியர் தின விழாவில் தமிழ்நாடு அரசு வழங்கும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, அதாவது நல்லாசிரியர் விருதினை பெற்ற பெருமைக்குரியவர். கல்வி சுடர் விருது போன்ற இன்ன பிற விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். கல்வி பணியும் சமுதாய பணியும் செய்து வரும் முனைவர் அவர்கள் தனது பணி சுமைகளுக்கு நடுவில் நம்மிடையே சிறகை விரி என்னும் தலைப்பில் சிறந்ததொரு உரை நிகழ்த்த வந்திருக்கின்றார்கள். சிறகை விரித்தால்தான் பறக்க முடியும். எனவே அந்த சிறகை விரிப்பதற்கான எப்படி விரிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை ஐயா அவர்கள் நம்மிடையே நம் மனதில் பதிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களை மீண்டும் ஒருமுறை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த தொடக்க விழாவில் பங்கு பெற்றுள்ள என் துறை பேராசிரியர் பெருமக்கள், துறையை தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள், துறை வளர்ச்சியிலும் மாணவர்கள் நலனிலும் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள், அவர்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அன்பான மாணவியரே, காலையில் ஒரு நிகழ்வு, மதியம் மீண்டும் ஒரு நிகழ்வா என்று சலிப்போடு ஒருவேளை அமர்ந்திருக்கலாம். அல்லது நல்ல வேளை, எப்படி ஆனாலும் பரவாயில்லை, வகுப்புக்கு செல்லாமல் இருந்தால் பரவாயில்லை என்கின்ற மகிழ்ச்சியோடு சில பேர் அமர்ந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, இந்த நிகழ்வை, இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே உங்களுடைய செவிகளுக்கு நீங்கள் வேலை கொடுத்து, வாய்களுக்கு ஓய்வு கொடுத்து இந்த நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். உங்களையும் மிக அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். நிகழ்வுகளை நினைவில் நிறுத்தும் ஒளி பதிவாளர் மற்றும் எந்த நேரத்திலும் எங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தம்பி செல்வகுமார் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கும் நிகழ்வு. எங்களது தமிழ்துறை தலைவர் அவர்கள் வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குவர்.
நினைவு பரிசினை வழங்க முனைவர் ஜா சாந்திபாய் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மற்றொரு நினைவு பரிசினை வழங்க பாரதிய இலக்கிய மன்ற தலைவர் முனைவர் கு மேனகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பாட்டுக்கொரு புலவன் பாரதி. அவனின் இலக்கிய சுவையை நமக்கு ஊட்ட வருகிறார் இன்றைய சிறப்பு விருந்தினர். சங்கரங்கோயில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தமிழ் பட்டதாரி ஆசிரியர், நல்லாசிரியர் முனைவர் வே. சங்கர்ராம் ஐயா அவர்களை சிறகை விரி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற பெருமையோடு அழைக்கிறோம். பொதிகை மலைதனில் புகழுடன் பூத்து, பொதிகை மலைதனில் புகழுடன் பூத்து புலவர்கள் பலரை புனைந்து பார்த்து, என்றும் இளமை குன்றாத தென்றலாய் உலகோர் இதயத்தில் உறைந்த தமிழ் பண்பாட்டு உணர்வுடன் பாரம்பரியமிக்க சாராள் தக்கர் கல்லூரியினுடைய பாரதி இலக்கியம் என்ற தொடக்க விழாவை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தமிழ்துறை தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இறை வார்த்தை, இறை வேண்டல், தமிழ்தாய் வாழ்த்து என்று நம்மையெல்லாம் உணர்வுபூர்வமாக சங்கமிக்க வைத்த மாணவ செல்வங்களே, இங்கே நிறைவாக நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற இலக்கிய மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், என்னை இங்கே அழைத்து வருவதற்கு அறிமுகப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த திருமதி மேனகா ராஜன்தாஸ் அவர்களே, இன்று எனக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்த உதவி பேராசிரியர் அன்பு சகோதரி அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆர்வத்தோடு கவனித்து கொண்டிருக்கக்கூடிய முன்வரிசையில் அமர்ந்து சிறப்பு செய்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, இளங்கலை முதுகலை பயின்றாலும் இலக்கிய மன்றத்தை ஈடுபாடோடு வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஆசையோடு அமர்ந்திருக்கக்கூடிய என் அருமை மாணவ செல்வங்களே, அத்துணை பேருக்கும் இந்த நல்ல வேளையிலே என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். சும்மா கைத்தட்டுங்க, தப்பில்லை. நல்ல மதிய வேளை, சாப்பிட்டு முடிச்சாச்சு. உணவு உண்டதற்கு பின்னாலே ஒரு மயக்கம் இருக்கும் இல்லையா? அந்த மயக்கத்தோடு இருந்தாலும் கூட தமிழ் கேட்கும் பொழுது, நல்ல தமிழை கேட்கும் பொழுது மனதிற்குள்ளே ஒரு எழுச்சி ஏற்படும், ஒரு ஊக்கம் பிறக்கும். அந்த வகையிலே ஆழ்ந்த கவனத்தோடு அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கு இன்றைய இலக்கியம் என்ற தொடக்க விழாவிலே ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி அமரலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக இங்கே படித்து இந்த கல்லூரிக்குள்ளே நுழைந்த மாணவியர்கள், நீங்கள் பள்ளி படிப்பை படிக்கும் பொழுது கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல் படித்திருக்கலாம், வணிகவியல் படித்திருக்கலாம், வரலாறு படித்திருக்கலாம், எத்தனையோ வகையான பிரிவுகளிலே படித்துவிட்டு தமிழ் இலக்கியத்திற்குள்ளே நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீர்கள். நாம் பெருமையோடு ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஆசிரியர் பெருமக்கள் மிக ஈடுபாட்டோடு இந்த தமிழ் துறையை நடத்தி வருகிறார் என்பதற்கு இன்றைய ஒருங்கிணைப்பே அதற்கு சான்றாக இருக்கிறது. அதுவும் நம்முடைய தமிழ் பேராசிரியர்கள், எங்களை போன்ற பள்ளி தமிழாசிரியர்கள் எல்லோருமே வாழ வைப்பது தமிழ்தான். உங்களையும் அந்த தமிழ் வாழ வைக்கும். எளிமையாக தமிழை பற்றி, ஒரு தமிழ் ஆசிரியர்களை பற்றி ஒரு வரி சொல்லிடலாம். கணித ஆசிரியர் கணிதம் கற்றுக் கொடுக்கிறார், வரலாற்று ஆசிரியர் வரலாறை கற்றுக் கொடுக்கிறார், அதே போல வணிகவியல் ஆசிரியர் வணிகவியல் கற்றுக் கொடுக்கிறார், கணிப்பொறி ஆசிரியர் கணிப்பொறி கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் தமிழ் ஆசிரியர்கள் மட்டும்தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார்கள். தமிழ் ஆசிரியர்கள் மட்டும்தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார்கள். இலக்கியத்தின் எந்த பக்கத்தை திருப்பினாலும் வாழ்க்கையின் ஏதோ ஒரு பண்பாட்டு உணர்வை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இன்னைக்கு காலம் கொஞ்சம் மாறிப்போச்சு. பொதுவாக ஒவ்வொரு யுகத்தையும் அடையாளப்படுத்தும் விதமாக, பெருமைப்படுத்தும் விதமாக பத்திரிகைகளிலே செய்தி வருது. இது கல்வி யுகம்,
இது பெண்களின் யுகம், இது இலக்கிய யுகம் என்று சொல்கிறார்கள் பல்வேறு வகையான பார்வையாளர்கள். ஆனால் இதை ஊடக யுகம் என்று சொல்கிறார்கள் ஊடகவியலாளர்கள். அது உண்மைதான? ஒரு காலத்திலே ஊடகம் என்பது பத்திரிகை மட்டும் இருந்துச்சு. அதற்கு அடுத்து தொலைக்காட்சி வந்தது, அப்புறம் கணிப்பொறி வந்தது. இவையெல்லாம் செல்வாக்கு பெற்ற ஒரு காலம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு. ஆனால் இப்போ என்னவா இருக்கு? அலைபேசியின் காலம். ஒரு குட்டி கணிப்பொறி மாதிரி நம் உள்ளங்கையில் உட்கார்ந்து கொண்டு அந்த கணிப்பொறி நம்மளை ஆட்டி படைக்கிறது இல்லையா? எங்கள் ஊரில் சின்ன கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சங்கரங்கோயில் பக்கத்தில் 2 வயசு 3 வயசு குழந்தைங்க கூட காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்க்கானோ இல்லையோ செல்லு தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். பல்லு தேய்க்க மறந்து செல்லு தேய்க்கிற காலமாக இன்றைய வாழ்க்கை மாறி போயிருக்கு இல்லையா உங்களுக்கு? பொதுவாக நான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட தியாகராசர் கல்லூரியில் படித்தேன். எனக்கு பாடம் கற்பித்தவர்கள் 2 முக்கிய பேராசிரியர்கள், 18 பேர் இருந்தாங்க. 2 முக்கிய பேராசிரியர்கள் நண்பர்கள் போல என்னோடு பயணித்தார்கள். நண்பன் போல நான் அவர்களோடு பயணித்தேன். அதிலே ஒருவர் இந்த பாளையங்கோட்டையிலே ஆய்வு புலத்தில் செல்வாக்கோடு விளங்கிய மிகச்சிறந்த என்னுடைய குருநாதர் பேராசிரியர் தோப்பா என்று அழைக்கக்கூடிய பரமசிவன் அவர்கள். மற்றொருவர் இன்றைக்கு ஊடக உலகத்திலே உலா வரக்கூடிய நல்ல நகைச்சுவையாளர், நல்ல இலக்கிய சிந்தனையாளர் ஐயா பேராசிரியர் ஞானசம்பந்தன். இந்த 2 பேர்கிட்டையும் நான் பாடம் கற்று வந்திருக்கேன். ஞானசம்பந்தனை நீங்கள் திரைப்படத்திலையும் பார்த்துருக்கலாம், தொலைக்காட்சி தொடர்களையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இவர் 2 தடவை தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறாரு, யூடியூப்பில் வருவார் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம கவனிக்கும் இல்லையா? அவங்களுக்கு சங்கரங்கோயில் பக்கத்தில் திருவேங்கடம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பிறந்தவர் கலைமாமணி ஓ முத்துமாரின்னு ஒரு நாட்டுப்புற கலைஞர். நாம் எப்பொழுதுமே தமிழ் இலக்கியம் இளங்கலை படிக்கிறோம்னா முதல்ல இக்கால இலக்கியத்தை அறிமுகப்படுத்துவாங்க. ஏன்னா தெரிஞ்சதுலேருந்து தெரியாததுக்கு போவோம். நேரடியாக தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் சொல்லி கொடுத்துட்டா நம்ம பிள்ளைங்க மிரண்டு போவாங்க. அதனால் முதல்ல இக்கால இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம் இதையெல்லாம் கற்றுக் கொடுப்போம். அதுக்கு பின்னால் நாம் ரொம்ப முக்கியமான பழமையான இலக்கியத்துக்குள்ளே போவோம்னு நம்முடைய பேராசிரியர்கள் முடிவெடுத்து அதற்கு தகுந்தது மாதிரி பாடத்திட்டத்தை வச்சுருப்பாங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சங்கரங்கோயில் பக்கத்தில் பிறந்த திருவேங்கடம் என்கிற ஊரிலே பிறந்த அந்த கலைமாமணி ஓ முத்துமாரி இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பாட்டு பண்ணார். இப்போ இல்லை, அலைபேசி வர்றதுக்கு முன்னக்கூட்டி தெருக்கூத்து கலைஞர் அவர் ஒரு பாட்டு பாடினார். இளைஞர்கள் எப்படி இருக்காங்க இன்னைக்கு, பழைய காலம் மாதிரி இல்லையா, வேற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி அவர் பாட்டு பாடினார். எப்படி? என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலகீழ தொங்குதே நியாயம்மா, என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலகீழா தொங்குதே நியாயம்மா, சின்னஞ்சிறுசெல்லாம் சிகரெட்டு பிடிக்குது, ஆனால் சின்னஞ்சிறுசெல்லாம் சிகரெட்டு பிடிக்குது, சித்தப்பம்மார்கிட்ட தீப்பெட்டி இயக்குது, என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலகீழ தொங்குதே நியாயம்மா. எப்படி பாருங்க, உலகம் தலகீழ மாறி கிடக்கு, பண்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லி 30 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த பாடலை பாடினார். நீங்கள் யோசித்து பார்க்கணும், அந்த நாட்டுப்புற கலைஞன் சொன்னது படிப்படியாக நடைமுறையில் இப்போவும் இருக்குது. உங்களுக்கு நடைமுறையில் இப்போவும் இருக்குது. ஆனால் நம்மை பண்படுத்துகிற ஒரு பேராயுதமாக, நம்மை பண்படுத்துகிற மிகச்சிறந்த கருவியாக இருப்பது தமிழ் இலக்கியம்தான். அதுலேயும் தமிழ் இலக்கியத்தினுடைய நுட்பமான கூறுகளை நம் பேராசிரியர்கள் சொல்லும் பொழுது நம்ம உள்வாங்கிக்கிட்டே இருப்போம், கதை மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு அலைபேசியை தொட்டவுடன் அது எல்லாம் மறந்து போகுது, கேட்ட இலக்கிய செய்தியெல்லாம் மறந்து போகுது இல்லையா? ஆனால் மகாகவி பாரதியின் பெயரால் அமைக்கப்பட்ட இலக்கியம் என்றது. மகாகவி பாரதி எட்டயபுரத்திலே பிறந்தவர், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மகாகவி பாரதி இந்த திருநெல்வேலியிலே பயின்றவர், திருநெல்வேலியிலே உலவியவர். நம்ம பொதுவாக பாரதியாருடைய சிலையை பார்க்கும்போது என்ன தோணும்? ஒரு வயதான ஒரு தோற்றம் தோணும் இல்லையா? ரொம்ப வயதான மனிதர் போல இருக்கு. கையில் ஒரு ஊன்றுகோல் வச்சுருக்காரு, தலப்பா கட்டியிருக்கிறாரு, கோட்டு போட்டிருக்காரு, ரொம்ப வயதான மனிதர் போல நினைப்போம் இல்லையா? இல்லை, பாரதி இளைஞனாக இருக்கும் பொழுதே இயற்கை எய்திவிட்ட ஒரு
ஒரு கவிஞன். மகாகவி பாரதிக்கு பெண் கொடுத்த ஊர் கடையம். அப்போ எட்டயபுரத்திலிருந்து மாட்டு வண்டியில் வருவாராம். மாட்டு வண்டியில் தன்னுடைய மாமனார் ஊருக்கு போவாராம். போகும் பொழுது அவர் சங்கரங்கோயிலை தாண்டி தான் போகணும். சங்கரங்கோயில் எப்பேற்பட்ட ஊர் தெரியுமா? இன்றைக்கு தமிழ் செம்மொழியாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் தெரியுமா? இப்படிப்பட்ட கடல் போன்ற இலக்கியங்களை கொடுத்த புலவர்கள் மட்டுமல்ல, அந்த புலவர்கள் கொடுத்த இலக்கியங்களும் இலக்கணங்களும் எவ்வளவு உயர்வானவை என்று இந்த உலகுக்கு அறிவித்து ஆராய்ச்சி பூர்வமாக அறிவித்த ஒரு பெரும் ஆராய்ச்சியாளர் சங்கரங்கோயில்காரர், எங்கள் ஊருக்காரர். அவர்தான் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய தேவநேய பாவாணர். அந்த தேவநேய பாவாணருடைய பாடம் தான் 10ஆம் வகுப்பில் முதல் பாடமாக தமிழ் சொல்வளம்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த புத்தகத்தை கூட கொண்டு வந்திருக்கேன். தமிழ் ஏன் இவ்வளவு வளமான மொழியாக இருக்குது? அதற்கு காரணம் பாவாணரும் பாரதியும் போன்ற மிகச்சிறந்த படைப்பாளிகள் தான் இருந்தாங்க, இல்லையா உங்களுக்கு? சரி, அதனால நமக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி பாரதி சொன்னான். நமக்கு பாப்பா பாட்டு நல்லா தெரியும், ஓடி விளையாடு பாப்பா நமக்கு நல்லா தெரியும். இந்த பாட்டை சொல்கிறதுக்கு தான் சங்கரங்கோயிலேருந்து வந்தீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாரதி தான் பாப்பா பாட்டுக்குள்ளேயும் பெரியவர்களுக்கான செய்தியை வைத்தான். பெரியவர்களுக்கான இலக்கியங்களிலும் இலக்கிய படைப்புகளிலும் குழந்தைகளுக்கான செய்தியை வைத்தான். இப்படி கலந்து கலந்து எல்லாருக்குமான படைப்பாளியாக மகாகவி இருந்தான். அதான் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி. பாரதிக்கு 9 மொழி தெரியும். உலகத்திலே உள்ள மொழிகளிலெல்லாம் தமிழ் மொழி தான் சிறந்தது அப்படின்னு அவர் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச மொழிகளிலேயே தமிழ் மொழி தான் உயர்ந்தது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். எப்போதும் பாரதி உண்மையை விட்டு விலகி நிற்பதே இல்லை. பேசுகிற வார்த்தைக்கும் வாழுகிற வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்த ஒரு பெருங்கவிஞன் மகாகவி பாரதி தான். அவன் தான் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி, அதை தொழுது கும்பிடடி பாப்பா. பெற்றோர்களை தொழுவார்கள், இறைவனை தொழுவோம், ஒரு சொல்ல தொழணுமா? பாரதி சொல்கிறான், தமிழ் சொல்லை தொழுது படி என்று சொல்கிறான். ஏன் அப்படி சொன்னான்? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொன்னார் தொல்காப்பியர். தமிழில் உள்ள எந்த சொல்லும் பொருளற்றதல்ல, எல்லாவற்றிற்குள்ளும் பொருள் இருக்கிறது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாரதி ஒரு நாட்டுப்புற பாடலை எழுதக்கூடிய எளிமையான மக்கள் கவிஞன் ஒருவன் ஒரு பாடலை சொன்னான். பாரதி எப்படிப்பட்டவரா? உங்களுக்கு புரிகிற மாதிரி இக்கால இலக்கியம் நாட்டுப்புற இலக்கியம் இருக்குங்களா உங்களுக்கு? அது மாதிரி சொல்லலாமா? அப்படி சொன்னார் ஒரு கவிஞர். எப்படி? எட்டயபுரத்தானுக்கு இணையான புலவனை எங்காச்சும் பாத்தியா மாடத்தி. எட்டயபுரத்தானுக்கு இணையான புலவனை எங்காச்சும் பாத்தியா மாடத்தி. அவன் எட்டாத கனிக்கென்றும் கொட்டாவி விட்டதாய் ஏதாச்சும் கேட்டியா மாடத்தி. மாடத்திங்கிற சொல்லு கிராமப்புறத்தில் உள்ள ஒரு பெயர் சொல்லு. அதை வச்சு எழுதுறார் கவிஞர். ஜாதியாம் பூணூலை மார்பில் அணிந்தானா தர்ப்பை எடுத்தானா மாடத்தி. ஜாதியாம் பூணூலை மார்பில் அணிந்தானா தர்ப்பை எடுத்தானா மாடத்தி. 4 வேதம் உணர்ந்தவன் பாதை வகுத்தனன் வெற்றி விளைந்தது மாடத்தி. எட்டயபுரத்தானுக்கு இணையான புலவனை. இப்படி பாடினார். நமக்கு பாரதி அறிமுகப்படுத்திய, பாவாணர் அறிமுகப்படுத்திய அந்த இலக்கியமும் அந்த சொல்லும் இருக்கிறதே, அது நம்மை ரசனை உள்ள மனுஷனாக மாற்றுது. நீங்கள் அறிவியல் படிக்கக்கூடியவங்க, டெக்னாலஜி படிக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு வகையான பதட்டத்தோடு எந்திரத்தனமாக வாழ்வாங்க. அவர்களை குறை சொல்லலை. இன்றைய உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றி கொண்டார்கள். ஆனால் தமிழ் இலக்கியம் படிக்கிற நாம் தான் ரசனை மிக்கவர்களாக, ஒரு கோப்பை தேநீரை குடித்தால் கூட ரசனையோடு குடித்து அதில் என்ன நுட்பமான உணவின் தன்மை இருக்கிறதுன்னு உணர்ந்து குடிப்போம் நாம தான். அப்படிப்பட்ட இயல்பை கொண்டவர்கள் தமிழ் இலக்கியம் கற்ற மாணவிகளும் பேராசிரியர்களும் தான். இப்போ வையம்பட்டி முத்துசாமின்னு ஒரு கவிஞர் இருந்தார். இப்போ ஒரு ஆண்டுக்கு முன்னால் காலமாயிட்டார். அவருடைய பாடல்கள் ரொம்ப இனிமையாக இருக்கும். எப்படி ஒரு ரசனையான வாழ்க்கையை வாழணும்னு அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அவர் எழுதிய ஒரு பாடலை நாம் தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு பாடமாக வச்சுருக்கோம்.
நான் 2018 பாடநூல் உருவாக்கக்குழு உறுப்பினராக இருந்தேன். சென்னையில் 8 மாதம் தங்கி இருந்து உதயச்சந்திரன் போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகளோடு இருந்து நான் அந்த பாடநூல் எழுதுகிற குழுவில் உறுப்பினராக இருந்தேன். அப்போ தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இந்த வையம்பட்டி முத்துசாமியோட பாடல் வச்சேன். ஒன்றும் இல்லைங்க, நாம் தோட்டத்துக்கு போயிருக்கோம், வயல்வெளிகளுக்கு போயிருக்கோம், எவ்வளவு பேர் நுட்பமாக அதை ரசிச்சிருக்கோம். ஒரு கத்தரிக்காய் தோட்டத்துக்கு, ஒரு வெண்டைக்காய் தோட்டத்துக்கு, ஒரு தென்னந்தோப்புக்கு போகும்போது தென்னை அசையும் பொழுது அந்த கீற்றுகளுக்குள்ளே வரக்கூடிய ஒளிக்கீற்றை என்னைக்காவது ரசிச்சிருப்போமா? ரசிப்போம், அப்படி கடந்து வேகமாக போயிடுவோம். ஆனால் இந்த வையம்பட்டி முத்துசாமி எப்படின்னு பாருங்கள், அவர் ஒரு குழந்தை மனநிலையோடு எழுதியிருக்கார் அந்த பாட்டை. எப்படி? ஒரு சின்ன குழந்தை, 4ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புது. மே மாதம் முடிஞ்சது, ஜூன் மாதம் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புது. இவர் எழுதும்போது 15 ஆண்டுக்கு முன்னால் கிராமப்புறத்து பிள்ளை அந்த குழந்தை. ஒரு மஞ்ச பை, ஒரு ஸ்லேட்டு, ஒரு சின்ன புத்தகம், எழுதுறதுக்கு ஒரு மாக்குச்சி, அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு அந்த குழந்தை போகுது. அப்படி தோட்டத்து வழியாக வயக்காட்டு வழியாக போகிற குழந்தை சுற்றி நடக்கிற விவசாய வேலைகளை பார்த்துக்கிட்டே போகுது. அப்படி பார்க்கும் பொழுது கத்தரிக்காய் செடியை முத பார்க்குது அந்த குழந்தை. பார்த்த உடனே ஆகா, இதுதான் கத்தரிக்காயா? அந்த கத்தரிக்காய்க்கு மேலே ஒரு கொடை மாதிரி இருக்காது, என்ன யோசிச்சு பார்க்குது. கொஞ்சம் தள்ளி போகுது, வேர்க்கடலையை பிடுங்கிட்டு இருக்காங்க. வேர்க்கடலையை பிடுங்கும் பொழுது ஒரு பாட்டி வேர்க்கடலையை பிடுங்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் போய் இதுதான் வேர்க்கடலையா அப்படியே அந்த குழந்தைக்கு ஒரு வேர்க்கடலை எடுத்து உடச்சி காட்டுறான் அந்த பாட்டி. உடச்சி காட்டின உடனே இதுக்குள்ளே இருக்கிற முத்து மாதிரி இருக்குது உள்ள, இது என்னது அப்படின்னா இதுதான் வேர்க்கடலை. வேருக்கு அடியிலே விளைவதனால் வேர்க்கடலை, நிலத்துக்கு அடியிலே விளைவதால் நிலக்கடலை என்று பாட்டி சொல்கிறா. இதை பார்த்துக்கிட்டு இந்த குழந்தை போகும் பொழுது மனசுக்குள்ளே பூ பூக்குது, பாட்டு வருது. குழந்தை பாட்டு பாடிக்கிட்டே போகுது. வையம்பட்டி முத்துசாமி அதை வடிவமைக்கிறார். எப்படி? காட்டு வழியாக பார்த்ததெல்லாம் பாட்டாக வருது. கத்தரிக்காய்க்கு கொடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? கத்தரிக்காய்க்கு கொடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்துச்சிப்பி போல மூடி வச்சது யாரு? பூசணி தலையில் பூவை அழகா முடிஞ்சு வச்சது யாரு? பூசணி தலையில் பூவை அழகா முடிஞ்சு வச்சது யாரு? அந்த வாசனை இல்ல காகித பூவுக்கு வர்ணம் அடிச்சது யாரு? யாரு யாரு யாரு? காரணம் தெரிஞ்ச கூறு கூறு கூறு. எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த பக்கம் போது பருத்தி செடி, பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய தின்ன கொடுத்தது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய தின்ன கொடுத்தது யாரு? அந்த பனை ஓலைக்குள்ள காத்த நிறைச்சு ஒளிச்சு வச்சது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு? ஆற்றில் நனையாத மல்லிகை பூவுக்கு அத்தனை வெண்மை ஏது? எது எது எது? காரணம் தெரிஞ்ச கூறு கூறு கூறு. எப்படி இருக்கு இந்த பாட்டு? அப்போ கை தட்டுங்க. நாம் வழக்கமாக பார்க்கிற கத்தரிக்காய் செடியையும் பருத்தி செடியையும் பார்த்த கவிஞன் வேறு ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார் அல்லவா? கவிக்கு அப்துல் ரகுமான் சொல்லுவார், நீ புது கவிதை எழுத ஆசைப்படுகிறாயா? எழுது. எப்படி கற்பனை செய்ய வேண்டும் தெரியுமா? ஒற்றுமையில் வேற்றுமையையும் வேற்றுமையில் ஒற்றுமையையும் நீ காணத் தொடங்கினால் கவிதை பிறக்கும் என்று சொன்னார் அப்துல் ரகுமான். எப்படி? வழக்கமான ஒரு கண்ணோட்டம், ஒரு பார்வையோடு பார்க்காமல் ஒரு புதிய பார்வையோடு நீ பார்த்தால் அங்கே கவிதை பிறக்கும் என்று சொன்னார் அப்துல் ரகுமான். யோசித்து பார்த்தால் ஆனால் நமக்கு என்ன நிலைமை ஆகிப்போச்சு தெரியுமா? இந்த கல்லூரி வளாகத்தை விட்டு, இந்த தமிழ்துறை வட்டத்தை விட்டு வெளியே போன உடனேயே நாம் தமிழனாக தமிழச்சியாக இருப்பதில்லை. ஒவ்வொரு இளைஞனும் தமிழனாக இருப்பதில்லை, அவன் தமிங்கலனாக மாறிப்போகிறான். ஐயா, இங்கிருந்து புதிய பேருந்து நிலையத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால் பதில் எப்படி வருது? ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்டில் கட் பண்ணுங்கள், அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டில் கட் பண்ணுங்கள், அங்கே பஸ் ஸ்டாண்டு வந்துடும். 10 வார்த்தை 10 சொற்கள் பேசினால் 8 சொற்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறோமே. இப்படி இருந்தால் தமிழ் எப்படி வாழும் வளரும்? தமிழ் வாழ்ந்தால்தான் தமிழனும் தமிழச்சியும் வாழ முடியும், தமிழ் இனம் வாழ முடியும்.
தமிழ் வெறும் மொழி அல்ல, அது நம் முகமாகவும் அகமாகவும் இருக்கிறது. தமிழை இழந்தால் என்ன நேரும் என்று தமிழ்நாட்டு தமிழனுக்கு தெரியாது, ஈழத்தமிழனுக்கு நல்லா தெரியும். தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் இழந்ததால் அகதிகளாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அவங்ககிட்ட வலி உணர்ந்து கேளுங்க, வலியோடு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி தமிழன் எப்படி பேசினாலும், அதுவும் இந்த ஜென்சி ஜென்ரேஷன் சொல்கிறாங்க இன்றைக்கி புதிய தலைமுறை இருக்கே, அது பூரா பார்த்தீங்கன்னா 10 சொல்லு பேசுனா 6 சொல்லு 7 சொல்லு ஆங்கிலத்தில் பேசினா தான் நான் நாகரிகமாக வாழ்கிறேன் அப்படின்னு நம்புகிறாங்க இல்லையா அவங்களுக்கு. ஆனால் இதை பார்த்து ஈழத்து கவிஞர் காசியானந்தன் வருத்தப்பட்டார். டாடி என்றும் மம்மி என்றும் வீட்டுக்குள்ளே இப்படி அம்மாவையும் அப்பாவையும் அழைக்கக்கூடிய சோகத்தை எப்படி மாற்றுவது? வருத்தப்பட்டு காசியானந்தன் என்கிற ஒரு கவிஞர் பாட்டு பாடி சொன்னாங்க. எப்படி சொன்னார் அவர்? அம்மாவை அம்மானு கூப்பிடியா, அப்பாவை அப்பான்னு கூப்பிடியா, இப்படி டாடி மம்மின்னு கூப்பிடுதீங்களே என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடினாரு. அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய், தமிழா நீ பேசுவது தமிழா. இன்னும் சொன்னா, பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா, வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா, வீட்டிலே தலையிலே ரிப்பனா, வெள்ளைக்காரன் தான் நமக்கு அப்பனா, தமிழா நீ பேசுவது தமிழா. அப்ப எப்பேற்பட்ட மொழியை நாம் சிதைத்து கொண்டிருக்கிறோமே, இது நியாயமா? யோசித்து பார்த்தால் அவர் சொன்னாரு, அம்மாங்கிற சொல்லுக்குள்ள எவ்வளோ அழகான பொருள் பொதிந்த ஒரு விஷயத்தை வச்சிருந்தாங்க முன்னோர்கள். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியர் சும்மா சொல்லலை இல்லையா? அம்மாங்கிற சொல்லுக்குள்ள என்னென்ன இருக்கு? ஆ உயிரெழுத்து, இம் மெய்யெழுத்து, மெய் என்றால் உடல் என்று ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? ஆ உயிரெழுத்து, இம் மெய்யெழுத்து, மாவன்னா உயிர்மெய் எழுத்து. அம்மா எனக்கு உடலை கொடுத்தாள், இந்த உயிரை கொடுத்தாள், இந்த உடலையும் உயிரையும் கொடுத்து இந்த பூமியிலே உலவ விட்டாள், எனவே அவள் எனக்கு அம்மா என்று எவ்வளவு அழகாக வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட மொழியை நாம் மறக்கலாமா? மம்மின்னு சொல்லலாமா? மம்மின்னா என்ன பொருள்? சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் நீங்கள் 9வது 10வது படித்து தான் வந்திருக்கீங்க. எகிப்திய பிரமிடுகளுக்குத்தான் மம்மிகள் என்று பெயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எகிப்திய பிரமிடுகளுக்குள்ளே இறந்து போன உடல்களை மூலிகையால் பூசி உள்ளே வச்சுருக்காங்க எகிப்திய பிரமிடுகளுக்குள்ள இல்லையா உங்களுக்கு? அப்போ சுருக்கமாக மம்மின்னா என்ன அர்த்தம்? பதப்படுத்தப்பட்ட பணம்னு அர்த்தம். கல்லூரி கிளம்பும்போது மம்மி டாட்டா அப்படின்னு அர்த்தம், பணமே டாட்டா அப்படின்னு அர்த்தம். மம்மி சாப்பாடு வை அப்படின்னு அர்த்தம், பணமே சாப்பாடு வை அப்படின்னு அர்த்தம். அப்போ பெற்ற தாயை இப்படி அழைக்கலாமா? அம்மா என்று சொல்லு, கிராமத்தில் ஆத்தா என்கிற சொல்லு இல்லையா? இத்தனை உறவு முறை பெயர் சொற்கள் தமிழிலே தான் உண்டு. ஆங்கிலத்திலே போனால் சித்தப்பாவே அங்கிள் தான் சொல்கிறான், மாமாவே அங்கிள் தான் சொல்லலாம். மாமாவுடைய உறவுத்தன்மை வேறு, சித்தப்பாவோட உறவுத்தன்மை வேறு இல்லையா? சித்தியையும் ஆண்டிங்க, அவன் அத்தையும் ஆண்டிங்க. என்ன கொடுமை இது! அப்போ ஆங்கிலம் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாலே உருவான மொழி. பல மொழிகளுடைய கூட்டு தொகுப்பு ஆங்கிலம். தமிழ் அப்படி கிடையாது. தமிழ் செம்மொழி, தானே தனித்தியங்கும் சிறப்பை பெற்ற மொழி அல்லவா? அந்த மொழியினுடைய இலக்கியத்தை நாம் படிக்கணும்னா எவ்வளவு பெருமையாக இருக்கணும் நமக்கு. அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றையும் கற்றுக் கொடுத்து நாம் மட்டும் வாழாமல் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற மனிதநேய உணர்வை கற்றுக் கொடுக்கிற ஒரே மொழி தமிழ் மொழிதான். திருக்குறள் உலக பொதுமறை, அதுலேயும் கடவுள் வாழ்த்து இருக்கிறது. ஆனால் திருவள்ளுவர் என்ன யோசிச்சிருக்கிறார்னா, கடவுள் வாழ்த்தை கூட இந்த கடவுள் என்று காட்டிவிடக்கூடாது, நம்மை ஏதாவது ஒரு மதத்தில் கொண்டு வைத்து விடுவார்கள் என்று சொல்லி திருவள்ளுவர் 10 குறட்பாவிலேயும் அவர் கடவுளை பற்றி, கடவுளின் முகத்தை பற்றி சொல்லவே இல்லை. நீங்கள் 10 இறை வாழ்த்தில் உள்ள 10 பாட்டையும் பார்த்தீங்கன்னா
7 பாடலில் இறைவனின் திருவடியை மட்டும்தான் காட்டுவார். வேண்டுதல் வேண்டாமை இலார் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் அடி தாழ் இப்படி தான் சொல்லுவார். அப்போ அதனால் அப்பேற்பட்ட திருவள்ளுவரே ஏதாவது ஒரு மதத்துக்குள்ள கொண்டு வைக்கலாம்னு பல பேர் பிரியப்படுதாங்க. ஆனால் அடங்க மாட்டாங்க திருவள்ளுவர். அவர் உலகம் முழுவதும் பிரபஞ்ச வெளியை நோக்கி விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். நான் மனித குலத்துக்கு சொந்தமானவன் என்று கம்பீரமாக சொல்கிறார் இல்லையா? உங்களுக்கு தினம் ஒரு திருக்குறள் படித்து அந்த குறளினுடைய பொருளை புரிந்து கொண்டாலே போதும், நீங்கள் சிறந்த தமிழ் புலமை உள்ளவர்களாக மாறிடலாம். அதில் சந்தேகமே கிடையாது. திருக்குறளுடைய மேன்மையை நம்மை விட இங்கே சமயத்தை பரப்ப வந்த 150 ஆண்டுகளுக்கு முன்னாலே கிறித்துவத்தை தமிழ் மண்ணுக்கு அறிமுகப்படுத்திய பெருமக்கள் திருக்குறளின் பெருமையை உணர்த்தினார்கள். அதிலே ஒருவர் தான் ஜியு போப் என்கிற மிகப்பெரிய மேதை. அந்த ஜியு போப் 150 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஆனால் அவர் சமயச்சார்பற்ற உணர்வோடு எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய பண்போடு இருந்ததனால் திருக்குறளை மட்டுமல்ல திருவாசகத்தையும் தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அப்போ மேன்மையான மனிதர்கள் வாழ்ந்த இந்த பூமியிலே தமிழ் நமக்கு நல்ல விதமாக அறிமுகமாகி இருக்கிறது. தாயின் மூலமாக தாய்மொழியை கற்றாலும் நாம் தமிழ் துறைக்கு வந்ததன் மூலமாக அதன் ஆழத்தையும் அகலத்தையும் உணரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் இல்லையா? சரி, நாம் சங்க இலக்கியத்தை, அதற்கு பின்னால் நீதி இலக்கியத்தை படித்துவிட்டு இடைக்கால இலக்கியம், அதற்கு பின்னாலே தொடர்ச்சியாக காப்பிய இலக்கியத்தை விரும்பி படிப்போம். ஏன் காப்பிய இலக்கியத்தை விரும்பி படிக்கிறோம்? காப்பிய இலக்கியத்தில் தான் கதை சொல்லுதாங்க. நமக்கு கதை சொல்லுதுன்னா ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த 2 விஷயம் இருக்குது. நான் கூட குழந்தைகளை வளர்க்கும் பொழுது பெற்றோர்களுக்கு நான் சொல்வது உண்டு, குழந்தைகள் தொலைக்காட்சியை விட்டுட்டு அலைபேசியை விட்டுட்டு உங்கள் பக்கத்தில் வரணும்னா முதல்ல கதை சொல்லி பழகுங்க. கதை சொல்லி பழகினாலே நம்ம குழந்தை என்ன மடியில் வந்து உட்காந்துக்கிடும். அப்படின்னு உம்மு கொட்டும் இல்லையா? உம்மு கொட்டுறது என்ன அர்த்தம்? ஒரு ஊரில் ஒரு நரி இருந்ததா அப்படி சொல்றது என்ன அர்த்தம்? அது உள்வாங்குகிற திறனை பெற்றிருக்கிறது. அப்சர்வேஷன் பவர். பிஎட்டில் போய் படிக்கிறோம் இல்லையா? உள்வாங்கும் திறன், அப்சர்வேஷன் பவரை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அது எங்கேருந்து வருது? தாயும் நம்முடைய வீட்டில் நம்முடைய வயதான பாட்டிமார்களும் கதை சொல்லும் பொழுது அந்த உணர்வு நமக்கு கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு குட்டி கதையை சொல்ல தொடங்குறேன், சொல்லி முடிக்க மாட்டேன். ஒரு ஊரில் ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. ஒரே ஒரு பையன் இருந்தான், வெளிநாட்டுக்கு பிழைக்க போயிட்டான். அந்த கிராமத்தில் அவளுக்கு உதவி செய்ய ஆளே இல்லை. அவளாக வயக்காட்டுக்கு போய் வேலை பார்த்து பிழைக்கக்கூடிய ஒரு அப்பத்தாவா. அந்த பாட்டிக்கு ஒரு நாள் ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு. ஆனாலும் வேலைக்கு போகணும் இல்லையா, சாப்பிட்டுட்டு கிளம்பணும்னு சொல்லி மண்பானையில் இருந்த பழைய சோற்றை எடுத்து வச்சு அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தொடுகறி வேணும் இல்லையா, குலுக்கக்குள்ளே இருக்கிற முட்டையை எடுத்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த முட்டையை பொறிச்சு சாப்பிடுவோம்னு முட்டையை உடைச்சி கரண்டியில் விட்டா. முட்டையை உடைச்சி கரண்டியில் விட்ட உடனே முட்டைக்குள்ளேருந்து கட்டவரல் தண்டி ஒரு குள்ளையன் டொபுக்குன்னு வந்து விழுந்தான். முட்டைக்குள்ளேருந்து கட்டவரல் தண்டி ஒரு குள்ளையை வந்து விழுந்தான். அவனுக்கு 2 காது, ஒரு மூக்கு, வாயு, காது எல்லாம் இருந்துச்சு. எப்படி கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? முட்டைக்குள்ளேருந்து எப்படி ஒரு குள்ளையை வந்தான் அப்படின்னு சொல்லி. அப்போ கதை சொல்லும் பொழுதுதான் நாம் நம்முடைய கற்பனை வளத்தை பெருக்கிக் கொள்கிறோம். சிந்தனை திறன் அதிகரிக்கிறது இல்லையா? ஆங்கில வழியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது கிடைக்காது, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது கிடைக்காது. தமிழ் வழியிலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த சொல், ஒவ்வொரு தமிழ் சொல்லும் ஒரு கற்பனை திறனை வளர்த்து கொண்டே இருக்கும். தமிழ் இலக்கியம் படிக்கிற உங்களுக்கு அப்படித்தான். நான் இங்கே இருக்கக்கூடிய மாணவிகளெல்லாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 90 விழுக்காட்டு மாணவிகள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிதானா? இங்கே தமிழ் மீடியத்தில் படித்தவங்க கை தூக்குங்க. கிட்டத்தட்ட 80% மேலே தமிழ் மீடியம் படித்த பிள்ளைங்க இருக்கு. கையை போடுங்க, கீழே போடுங்க. நான் ஒரு தமிழ் வழி மாணவன். என்னுடைய 3 பிள்ளைகளையும் தமிழ் வழியிலேயே படிக்க வைத்தேன். என்னுடைய மூத்த மகன் பொறியியல் வரைக்கும் தமிழ் வழியிலேயே படித்தான். மழலையர் வகுப்பிலிருந்து என்ஜினியரிங் வரைக்கும் தமிழ் வழியிலேயே படித்தார். அவர் இப்போ பாளையங்கோட்டையில் உதவி பொறியாளராக அரசு துறையில் வேலை பார்க்கார். நான் எதுக்காக சொல்கிறோம்னா, தமிழ் வழியில் சிந்திப்பவர்கள் தான் தூரமாக உயரமாக சிந்திக்க முடியும். அதை மனசில் வச்சுக்கோங்க. நம்முடைய எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஒரு விஷயம் சொன்னார். திருக்குறள் படிக்கிற நீங்கள் ஆழமாக படியுங்கள்,
நான் படிக்க படிக்க திருக்குறளின் ஆழத்தை புரிந்து கொண்டிருக்கிறேன், அதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். காரல் மார்க்ஸ் தாஸ் கேபிட்டல்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு, 3 பாகம். அந்த தாஸ் கேபிட்டல் என்கிற நூலினுடைய முதல் பக்கத்திலே திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் ஒன்றான பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்கிற அந்த திருக்குறளை எழுதி ஒட்டி வைங்கள்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? காரல் மார்க்ஸ் எழுதின 3 பாகம் கொண்ட மூலதனத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் இந்த ஒரு திருக்குறளிலே வைத்திருக்கிறான் வள்ளுவன் என்று ஜெயகாந்தன் சொல்றார். அப்போ எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். நிறைய சொல்லலாம். நேரம் கருதி நான் சுருக்கமாக சொல்கிறேன். காப்பிய இலக்கியம் படிக்க நமக்கு பிடிக்கும், கதை சொல்கிறது நமக்கு பிடிக்கும் இல்லையா, கதை கேட்குறது பிடிக்கும். சிலப்பதிகாரத்தை படிக்கும் பொழுது 3 காண்டம் இருக்கிறது, 3ஐயும் படித்து முடிக்கிறதுக்குள்ள பொருள் விளங்கி படிக்கிறதுக்கு பல நாட்கள் ஆயிடுது இல்லையா. ஆனால் நம்முடைய கவிக்கு அப்துல் ரகுமான் ஒரு வார்த்தை சொன்னார். எப்படி? சிலப்பதிகாரத்தினுடைய கதை முழுவதையும் சுருக்கமாக ஒரு புது கவிதை வடிவிலே சொன்னார் அவர். எப்படி? கண்ணகி, மாதவி, கோவலன். கண்ணகி கணவனை இழக்கிறாள், பாண்டிய நெடுஞ்செழியனிடம் போய் வழக்காடுகிறாள், நெடுஞ்செழியன் தானே கீழே விழுந்து மாய்ந்து போகிறான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதையெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு கவிதையில் சொல்லி முடிக்காரு நம்முடைய அப்துல் ரஹ்மான். எப்படி? பால் நகையாள். யார்? கண்ணகி. பால் நகையாள் வெண்முத்து பல் நகையாள் கால் நகையாள் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை. எப்படி? பால் நகையாள் வெண்முத்து பல் நகையாள் கால் நகையால் கால கிடந்த சிலம்பால வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை. அப்போ எப்படி யோசிச்சிருக்கார் பாருங்க அப்துல் ரஹ்மான். அவரை போய் சினிமாவுக்கு பாட்டு எழுத கூப்பிட்டுருக்காங்க, அவர் வரமாட்டேன்ட்டார். நிருபர் கேட்காங்க, திரைப்படத்துக்கு நீங்கள் பாட்டு எழுத நல்லா இருக்குமே. அவர் சொன்னார், அம்மி கொத்த சிற்பி எதற்கு? அம்மி கொத்துவதற்கு சிற்பி தேவையா? அதுக்கு வேற ஆள் இருக்காங்க, போய் பாருங்கயா என்று தன்னுடைய ஆழமான அந்த புலமையை வெளிப்படுத்தினார் நம்முடைய கவிஞர். அருமை மாணவ செல்வங்களே, சிலப்பதிகாரம் அந்த காலத்திலேயே சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் நாம் சொல்லுகிறோம். சிலம்பை குறியீடாக வைத்து ஒரு தலைப்பை வைத்திருக்கிறான் நம்முடைய இளங்கோவடிகள் என்று சொன்னால், அப்பவே புது கவிதை மாதிரி யோசிச்சிருக்கான் பாருங்க, நவீன கவிதைங்க மாதிரி யோசிச்சிருக்கான். அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான வாழ்க்கை, சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக உருவான மணிமேகலை, கையிலே அட்சய பாத்திரத்தை ஏந்தி கொண்டு அந்த மணிமேகலை வீதி வீதியாக வர்றா, அதில் இருக்கக்கூடிய உணவு எடுக்க எடுக்க விளைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ அது அழகான கற்பனை இல்லையா? அது ஒரு பாத்திரம் இருக்கிறது, அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எவ்வளவு எடுத்தாலும் புதுசு புதுசாக விளைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் அது என்ன கற்பனை? உலகத்தில் பசியே இருக்கக்கூடாது என்பதற்கு தமிழன் கற்பனை செய்த அழகான பொன்னுலக கற்பனை இல்லையா அது? அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கையை முன்னோர்கள் கற்பனை செய்தார்கள். சில பேர் உங்களை பார்த்து கேட்பாங்க, சயின்ஸு ஸ்டூடெண்ட்டு, அறிவியல் படிக்கக்கூடிய, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடிய உங்கள்கிட்ட கேட்பாங்க, உங்கள் தமிழில் என்ன இருக்குது, சயின்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அறிவியல் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படிம்பாங்க. நிறைய அறிவியல் செய்திகள் தமிழில் இருக்குது. ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். முக்கூடர் பள்ளி என்று ஒரு இலக்கியம், பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கூடல் ஊரில் பிறந்த இலக்கியம். முக்கூடர் பள்ளி இலக்கியத்தை எழுதி வைத்த புலவன் பெயர் நமக்கு தெரியலைன்னு நமக்கு தெரியும். அதில் சந்தமும் ஓசையனமும் மிக்க பாடல்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு பாட்டில் அறிவியல் சிந்தனையை வைக்கிறான் புலவன். எப்படி? நாளைக்கு மறுநாள் ஆற்றுல வெள்ளம் வரப்போகுதுன்னா இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கும், ஈகோ சிஸ்டம் எப்படி இயங்கும்? நாளைக்கு மறுநாள் ஆற்றுல வெள்ளம் வரப்போதுன்னா இன்றைக்கி எப்படி இருக்குமா? காற்று சுற்றி சுற்றி அடிக்குமா, மின்னல் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு மின்னுமாம், மின்னல் வெட்டுமாம். இந்த கிணத்துல கிடக்க தவளை இருக்குது பாருங்க, குளத்தில் கிடக்க தவளை கிடு 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 அப்படின்னு சத்தம் போடுமா. இந்த நண்டு இருக்குது பாருங்க, நண்டு தன்னுடைய வலையை சுற்றிலும் சுவர் வச்சு அடைச்சி பாதுகாக்குமா, தண்ணி உள்ளே வந்துடக்கூடாது, வீடு பாதிச்சிடக்கூடாதுக்கா நண்டு என்ன செய்யுமா, வலையை பாதுகாக்குமா. இது எல்லாம் நடந்தால் நாளைக்கு மழை பெய்ய போகுது, நாளை கழித்து ஆற்றுல வெள்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம் என்று முக்கூடற்பள்ளி ஆசிரியர்னு சொன்னான். நீங்கள் 8வது 9வது படிக்கும்போது படிச்சுட்டு தான் வந்தீங்க, ஆனால் மறந்துட்டீங்க. மறக்காதீங்க. அந்த பாட்டு எப்படி தெரியுமா? ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே.
நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, அட காற்றடிக்குதே, கேணி நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுகுதே, சேற்று நண்டு சேற்றில் வளை ஏற்றடைக்குதே, சேற்று நண்டு சேற்றில் வளை ஏற்றடைக்குதே, அட ஏற்றடைக்குதே, மழை தேடி ஒரு கோடி வானம் பாடியாடுதே, தான நன்ன நான நன்ன நான நன்னனா தன நான நன்னனா தன நான நன்ன நான நன்ன நான நன்னனா. எப்படி இருக்கு பாட்டு? அப்போ முக்கூடற்பள்ளி என்ற இலக்கியத்திலே ஒரு பாடலுக்குள்ளே சுற்றுச்சூழல் எப்படி இயங்கும், ஈகோசிஸ்டம் எப்படி செயல்படும் என்பதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னோலே நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த புலவை நான் தான் எழுதுறேன்னு தன் பேரை கூட எழுதி வைக்கல, எழுதியவன் பெயர் தெரியாது. ஆனால் நம்ம ஆள் எப்படி இருக்கான் பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள் கூட பேருக்கு ஆசைப்படுது பாருங்க. ஒரு அம்மன் கோயிலுக்கு ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்தா கூட இவன் பேர், இவன் அப்பன் பேர், இவன் தாத்தன் பேர் எல்லாத்தையும் எழுதி வச்சிருவான். டியூப் லைட் வெளிச்சமே வெளியே தெரியாது. அப்படி ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்தாலே டியூப் லைட்டாக இருக்காங்க, அப்படித்தான். ஆனால் ஒரு பெரும் இலக்கியத்தை கொண்டு வந்து சேர்த்த ஒரு புலவன் தன் பெயரை எழுதலை. யோசிச்சு பாருங்க. நீங்களும் எழுதுங்கள் என் அருமை மாணவ செல்வங்களே, நீங்களும் கவிதை எழுதுங்கள். வராதுன்னு நினைக்காதீங்க, யோசித்து யோசித்து பாருங்கள். ஒரு நாள் இல்லை மறுநாள் வரும். கவிதை என்பது அழைத்தால் சில நேரத்தில் வரும், அழைக்காமலும் சில நேரத்தில் வரும். அது உங்கள் மனநிலையை பொறுத்தது இல்லையா? உங்களுக்கு ஒரு கவிஞர் திருமலை குமரன் ஒரு கவிஞர் ஒரு சுமையுந்து தமிழில், ஆங்கிலத்தில் லாரியில் மணல் அள்ளிட்டு போகிறாங்க. தண்ணி வடியுது, மணல் அடி அப்படியே லாரி மெதுவாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்க்குறான் ஒரு கவிஞர் திருமலை குமரன். பார்த்துட்டு ஒரு கவிதை எழுதுகிறான். மணல் அள்ளி செல்லும் லாரியிலிருந்து வழிகிறது, மணல் அள்ளி செல்லும் லாரியிலிருந்து வழிகிறது நதியின் கண்ணீர் என்று எழுதும். ஆற்று மணல்லாம் அள்ளிட்டீங்கன்னா நதி எங்கே வரும்? அதில் வராதுல்ல. அப்போ ஆற்று மணலிலிருந்து வடியக்கூடியது அது தண்ணீர் அல்ல, அது ஆற்றின் கண்ணீர் என்று எழுதுகிறான் திருமலை குமரன் இல்லையா? நீங்கள் சொல்லலாம், சார் நீங்கள் சொன்ன உடனே எங்களுக்கு கவிதை வந்துருமா சார் அப்படின்னு கேட்கலாம். ஆத்மானம் என்கிற கவிஞன், நவீன கவிஞன், அந்த ஆத்மானம் என்கிற கவிஞன் சொல்கிறான் நம்மை பார்த்து, எழுது எழுது, பேனாமுனையின் உரசலாவது கேட்கட்டும். எப்படி நம்மளை ஊக்கப்படுத்தலாம் பாருங்க. நம்முடைய பேராசிரியர்கள் நேரத்தை கணிக்க தொடங்கி விட்டார்கள், பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலம் போய்விட்டதே, அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அருமை மாணவ செல்வங்களே, நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம், நிறைய தெரிந்து கொள்ளலாம். புதிய வாழ்க்கையையும் பழைய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு நாம் நிறைய சிறுகதைகள் எழுத முடியும், நிறைய கவிதைகள் எழுத முடியும். அதற்கான வேர்கள் தொல்காப்பியத்தில் இருந்து நம்மிடம் இருக்கிறது. சிலப்பதிகாரமும் கம்பராமாயணமும் தேம்பாவணியும் சீரா புராணமும் மிகப்பெரும் இலக்கியங்களாக நம் முன்னாலே விரிந்து கிடக்கிறது. பொறுமையாக படியுங்கள், நிறைய கற்றுக்கொள்ளலாம். பக்கத்திலே இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சிற்றூர் சென்னிகுளம், அந்த ஊரிலே பிறந்தவர் காவடி சிந்து என்கிற ஒரு வகை இலக்கியத்தை எழுதிய அண்ணாமலை கவிராயர். அவர் முருகனை நினைத்து ஒரு பாட்டு பாடியிருக்கார். ஒரு பாட்டு இல்லை, 26 பாட்டு பாடியிருக்கார். அந்த பாட்டுக்குள்ளே உள்ள சந்தம் நம்மை தாளம் போட வைக்கும், நம்மை சிந்திக்க வைத்து மேலும் மேலும் செழுமைப்படுத்துகிறது. அந்த கருத்தியல் வேண்டுமானால் நமக்கு உடன்படலாம், உடன்பாடு இல்லாமல் போகலாம். ஆனால் அதற்குள்ளே இருக்கிற சந்தமும் இசையும் இருக்கிறது அல்லவா, நம்மை தாளத்தோடு ரசிக்க வைக்கும். யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு பாடலோடு நாம் நிறைவு செய்யலாம். சென்னிகுள நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன், சென்னிகுள நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன், செப்பும் செகமச்சிய மதுரக்கவி அதனை புய வரையில் புனை தீரன் அயில் வீரன், அருணகிரினாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம், அருணகிரினாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம், பல அடியார்கணம் ஒளிபோதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும். எப்படி சொல்றாரு பாருங்க. யோசித்து பார்த்தால் நான் வகுப்பறையிலே இசையோடு பிள்ளைகளுக்கு பாடுகிறேன், திருக்குறளையும் கூட இசையோடு பாடுவேன். ஒரு திருக்குறளை இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்லலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, ஒரு குறள் இருக்கிறது.
இதை இப்படி சொல்லி விளக்கம் சொல்லிட்டு பூமியை எவ்வளவு தோண்டினாலும் பூமி பொறுத்து கொள்கிறது. அதுபோல உனக்கு இடையூறு செய்வர்களை பார்த்து பொறுத்துக்கொள், பொறுமையோடு இருந்து திருவள்ளுவர் சொல்கிறாருன்னு பொதுவாக சொல்லிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு மனசில் பதியாது இல்லையா? அப்போ செவ்வியல் இசையோடும் இதை சொல்லலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்லும்போது பாதி பேர் தூங்கிடுவான். என்னமோ சார் இழுக்கார், அப்படி ஐயா எழுத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே நான் என்ன செய்வோம்னா அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக கவனிக்கணுக்காக கொஞ்சம் மாற்றுவேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, தகதிமித்த தித்தோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, இப்படி சொல்லும்போது கவனிக்க வருது இல்லையா? அப்போ ஒரு திருக்குறளையே நாம் கர்நாடக சங்கீதம் மாதிரியும் பாடலாம், நம்ம நாட்டுப்புற மெட்டிலையும் பாடலாம். அப்போது ஒன்றை பல்வேறு முகமாக பல்வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்கவும் உள்வாங்கவும் தெரிந்து கொண்டால், இன்றைக்கு தமிழ் படித்தவர்கள் தான் உலகத்தில் அதிக சம்பளம் வாங்குகிற பணியில் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுங்கள். எங்கள் பக்கத்தில் இருந்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக இருந்த ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள் தமிழை சிறப்பு பாடமாக படித்த ஐஏஎஸ் தேர்ச்சி அடைஞ்சவர். பக்கத்தில் இருந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சியராக இருந்த ஐயா இளம்பகவத் அவர்கள் தமிழை சிறப்பு பாடமாக எடுத்து தேர்ச்சி அடைந்து இன்றைக்கு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார். இப்படி நிறைய பேரை காட்ட முடியும். இவங்களுக்கெல்லாம் வயது ரொம்ப கம்மி. நான் சொல்கிறவங்களுக்கெல்லாம் வயது 35 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே தான். அப்போ உங்களாலும் சாதிக்க முடியும். நீங்கள் தமிழை இளங்கலை முடித்துவிட்டு உடனே குடிமை பணி தேர்வு, அதாவது UPSC தேர்வுக்கு முயற்சி செய்தால் தமிழையே சிறப்பு பாடமாக எடுத்து உங்களால் நிச்சயமாக வெல்ல முடியும். அதையே திருவள்ளுவர் சொல்வது மாதிரி சொல்லிவிடுகிறேன். ஒரு TNPSC 4th குரூப்பில் பாஸ் பண்ணிவிட்டு நிறைவடைஞ்சிடக்கூடாது. நான் பெரிய ஆளாயிட்டேன், வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கொண்டாடி கொள்ளாதீர்கள். நீங்கள் ஒரு தட்டச்சராக தேர்ச்சி அடைந்து ஒரு குறைஞ்ச சம்பளத்தை போய் உட்கார்ந்து பெருமைப்பட்டுக்கிடாதீங்க. அதை காட்டிலும் குடிமைப்பணி தேர்வு எழுதி தோத்தாலும் பரவாயில்ல, IAS தேர்வு எழுதி தோத்தாலும் பரவாயில்ல, அதில் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி உள்ளே இருக்கிறது. இதை வள்ளுவர் எப்படி சொல்கிறாரு? முயல் வேட்டைக்கு போயிட்டு ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கான், முயலை கொண்டு தோளில் தூக்கி போட்டு ஆடிக்கிட்டே வந்திருக்கான். அதுக்கு அடுத்த தெருவில் ஒருத்தர் யானை வேட்டைக்கு போயிருக்கான். யானையோட சண்டை போட்டுட்டு வேலை வச்சு யானையை குத்திட்டு யானையோட மோதி ஜெயிக்க முடியல, யானை தள்ளி விட்டுருச்சு, கீழே விழுந்து எந்திரிச்சு கவலையோடு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ 2 திருக்குறள் ஒன்று எழுதார் திருவள்ளுவர். என்ன சொல்கிறாரு? முயல் வேட்டைக்கு போயிட்டு வெற்றி பெற்று வருவரை விட யானை வேட்டைக்கு போயிட்டு தோத்துட்டு வராம்பாரு, அவன் மரியாதைக்குரியவன், அவன் வணக்கத்துக்குரியவன், அவன் வீரம் போற்றுதலுக்குரியது என்று சொல்லி காண முயலைத அம்பினில், காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்று வள்ளுவன் சொல்கிறான். எனவே அருமை மாணவ செல்வங்களே, நீங்கள் உயரமான கற்பனை செய்யுங்கள். உங்கள் வெற்றி மிக உயரமாக இருக்கட்டும். பெரிதினும் பெரிதுகள் என்று மகாகவி பாரதி சொன்னான். அப்படி கனவு காணுங்கள் என்று கேட்டு நல்ல வாய்ப்பினை தந்த பெருமக்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதியின் பெருமைகளையும் தமிழ் மொழியின் சிறப்பினையும் எங்கள் மனதில் பதியும் வண்ணம் சிறப்பான உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நிறைவாக இந்த விழா இனிதே நடைபெற காரணமாய் இருந்த அனைவருக்கும் நன்றியுரையாற்றிய பாரதிய இலக்கிய மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கு. மேனகா அம்மா அவர்களை அழைக்கிறேன். பாரதி இலக்கிய மன்ற தொடக்க விழாவில் பாரதி இலக்கிய மன்ற மாணவ செயலர் மற்றும் பாரதி இலக்கிய மன்ற மாணவ துணை செயலருக்கு இப்பொழுது பேட்ஜ் அணிவிக்கப்படும். நம் துறை தலைவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். மதிப்பிற்குரிய மேடையில் அமைந்திருக்கும் பெருமக்களுக்கும் அன்பிற்கினிய பேராசிரியர்களுக்கும் மாணவியர்களுக்கும் எனது அன்பும் பணிவும் கலந்த வணக்கங்கள். பாரதி இலக்கிய மன்றத்தின் தொடக்க விழா இனிதே நடைபெற அருள் புரிந்த இறைவனுக்கு முதற்கண் நன்றியை சமர்ப்பிக்கிறேன். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இத்தகைய உயரிய சிந்தனையை மனதில் நிறுத்தி இவ்விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கல்வியோடு பண்பையும் அறிவோடு ஆளுமையும் வளர்க்கும் உயரிய நோக்கத்தில் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக எப்போதும் உறுதுணையாக நின்று இவ்விழா சிறப்பாக நடைபெற அனுமதி வழங்கி ஊக்கமளித்த எம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பெலிசியா கிளாடி சத்யதேவி அவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். தமிழின் தொன்மையும் இலக்கியத்தின் இனிமையும் மாணவர்களின் உள்ளங்களில் விதைக்கும் அரிய பணியை அர்ப்பணிப்போடு செய்து நிகழ்ச்சியை மிக அழகாக திட்டமிட்டு வழிகாட்டி வரவேற்புரை ஆற்றிய எமது தமிழ்துறை தலைவர் முனைவர் சா தேவநேச மேபல் அம்மா அவர்களுக்கும் எங்களது இதயபூர்வமான நன்றிகள். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறகுகள் இருந்தால் மட்டும் போதாது, பறக்கும் தைரியமும் வேண்டும். ஆம், சிறகுகள் இருந்தால் மட்டும் போதாது, பறக்கும் தைரியமும் வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையை சிறகை விரி என்ற தலைப்பில் மாணவர்கள் மனதில் பாடல்கள் மூலம், தமிழ் மொழியை வைத்துக்கொண்டு உன் சிறகை விரி என்று மிக அழகாக எடுத்து கூறி அமர்ந்திருக்கும் எல்லா துறைகளும் பாடத்தை மட்டும்தான் கற்றுக் கொடுக்கிறது, நாம் தமிழ்தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது என்று கூறி எதிர்கால மாணவர்களின் பாடல்கள் மூலம் விதைத்த அவருடைய ஒவ்வொரு சொல்லும் எதிர்கால பயணத்திற்கு ஒளி விளக்காக அமையும் என்று உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு தந்து சிறைப்புரையாற்றி இருக்கையில் அமைந்திருக்கும் நல்லாசிரியர் முனைவர் வே சங்கர்ராம் அவர்களுக்கு எங்களது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா காசியானந்தனுடைய வருகையில் சொன்னாங்க, அவர் தமிழ் எவ்வளவு முக்கியமானதுங்கிறது. நான் ஒன்றே ஒரு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அவர் தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் என் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். பாருங்க, ஒரு தாய் பிள்ளை உறவை அழகா எடுத்து சொல்லியது காசியானந்தனுடைய வரிகள் தான். அதை நான் பதிவு பண்ண விரும்பினேன், சொல்லிட்டேன். இறை வணக்கம், தமிழ்தாய் வாழ்த்து பாடிய மாணவியர், இறை வார்த்தை வாசித்த சே பிரித்திகா, இறை வேண்டல் கூறிய ஷா பொன்ஷீலா மற்றும் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய பாரதி இலக்கிய மன்ற மாணவ செயலர் சிவரஞ்சனி மற்றும் பாரதி இலக்கிய மன்ற துணை செயலர் கவிதா ஆகியோருக்கு பாராட்டுகளும் நன்றிகளும். மேலும் இவ்விழாவிற்கு ஒளி அமைப்புகளை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நிகழ்ச்சி இனிதே நடைபெற உதவிய ஒளி அமைப்பாளர் செல்வகுமார் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் பாஸ்கரன் அண்ணா அவர்களுக்கும், இறுதியாக தேநீர் பரிமாறப்போகும் ஈஸ்வரி அக்கா அவர்களுக்கும் எங்களது மனந்தார நன்றியை உரித்தாக்குகிறோம். இந்நிகழ்வில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்த அனைத்து பேராசிரியர்களுக்கும் மாணவியர்களுக்கும் நலம் விரும்பிகளுக்கும் தமிழ்துறை மற்றும் ஆய்வு மையத்தின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக மகாகவி பாரதியார் கூறிய எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லனவே எண்ணல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் என்ற பொன்மொழியை வழிகாட்டியாக கொண்டு இப்பாரதி இலக்கிய மன்ற மாணவர்களின் படைப்பாற்றலையும் சிந்தனை வளத்தையும் பேச்சு திறனையும் தலைமை பண்பையும் விளக்கும் சிறந்த மேடையாக விளங்கிட இறைவனை பிரார்த்தித்து என் நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க பாரதியாரின் புகழ். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா.